பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதரனே சகோதரியே, தேவன் இன்று உங்களுக்கு தந்த வார்த்தை அப்போஸ்தலர் 6:8. பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். ஹல்லேலூயா. அற்புதம்னா என்ன, அடையாளம்னா என்ன? இயேசு இந்த உலகத்துல பிறக்கும்போது குஷ்டரோகின்ற வியாதி ரொம்ப அதிகமா பரவி இருந்தது. அந்த வியாதி உள்ளவர்களை ஒரு மலையடி வாரத்துல தனியா கொண்டு போய் விட்டுருவாங்க. அவங்களுடைய மனைவிகள், பிள்ளைகள் எல்லார்கிட்டயும் அவங்க விலகிதான் இருக்கணும். அந்த வழியா யாராவது போனா கூட தீட்டுன்னு அந்த வியாதி உள்ளவர்கள் சத்தம் போடுவாங்களாம். அந்த சத்தத்தை கேட்டு அந்த வழி வரவங்க விலகி போவாங்களாம். அந்த அளவுக்கு அந்த வியாதி உள்ளவர்களை பார்த்தாலோ தொட்டாலோ அவங்க தீட்டுப்பட்டதான்ற எண்ணத்துல வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனா இயேசு இந்த உலகத்துல பிறந்ததுக்கு அப்புறம் அவர்களை தொட்டு சுகமாக்கினார் என்று வேதத்துல வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. எது விசுவாசம்? தேவன் எனக்காய் யாவையும் செய்வார், அது விசுவாசம். எது வல்லமை? நான் கேட்டால் என் தேவன் எனக்கும் அந்த வல்லமையை தருவார், அதான் வல்லமை. விசுவாசமும் வல்லமையும் சேரும்போது அற்புதமும் அடையாளமும் நடக்கும். ஹல்லேலூயா. ஜெபிப்போமா. அன்பு நிறைந்த எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய இரக்கம் பெரிது சுவாமி, உம்முடைய அன்பு பெரிது ராஜா. நீர் வல்லமையில் சிறந்தவராய் இருக்கிறீர் சுவாமி. உம்முடைய பிள்ளைகள் உமதண்டை இந்த நாளிலும் எனக்கும் அந்த வல்லமையும் விசுவாசமும் தாரும் என்று விசுவாசத்தோடு ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உம்முடைய வல்லமையை பொழிந்தருளும்படி வேண்டுகிறேன். கர்த்தர் கரம் கூட இருந்து பாதுகாப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென்.